வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தமக்கு பிரதமர் பதவியை வழங்க முன்வந்த நிலையில் பெரமுன கட்சியினராலேயே ரணிலுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது என ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடந்த அறக்கலிய போராட்டத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தன்னை பிரதமர் பதவியை ஏற்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் பொதுஜன பெரமுனவின் ஒரு குழு அந்த வாய்ப்பை தனக்கு இல்லாமல் செய்ததாக ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த நாட்டில் அறக்கலிய போராட்டம் நடந்தபோது இந்த நாட்டை அமைதிப்படுத்தி நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ 2022 மே மாதம் 12ஆம் தேதி ஒரு தீர்மானத்தை எடுத்து அரசாங்கத்தின் பிரதமர் பதவியை ஏற்குமாறு எனக்கு அறிவித்தார். அதனை அறிந்த பின்னர் மொட்டு கட்சியினர் குழப்பமடைந்து ரணில் விக்ரமசிங்கவை அவசரமாக அழைத்து வந்து ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்ததால் அவருக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டது. நான் பிரதமராகும் வாய்ப்பை பொதுஜன பெரமுனவே இல்லாமல் செய்தது என விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடந்த 2 வருடங்களாக மொட்டு கட்சியினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி நன்றி தெரிவித்துள்ளது. நிலையான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன அழைப்பு விடுத்துள்ளார். ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம் என்ற துணைப்பொருளில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலும் அவர் இவ்வாறு அழைப்பு விடுத்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் வரையறுக்கப்பட்ட குழு எங்களிடமிருந்து விலகி சென்றுள்ளது. இந்த நாட்டை சரியான இடத்துக்கு கொண்டு வரவும் இந்த நாட்டின் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை கட்டியெழுப்பவும் அபிவிருத்தி நன்மைகளை பெறவும் எம்முடன் இணைந்து கொள்ளுமாறு கட்சியினரை கேட்டுக்கொள்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியில் பிரம்மாண்டமான கட்சியை வைத்து மாபெரும் கூட்டணி உருவாக்கும் என்று சொன்னாலும் அவர்களை சுற்றி முன்னாள் ஆட்கள் குவிந்துள்ளனர். தேர்தல் அனல் பறக்கும் கூட்டணியில் இருக்கும் பலர் எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பதில் உறுதியாக உள்ளோம். நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு கடந்த 2 வருடங்களாக மொட்டு கட்சியினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். ලැබෙන විදිහට වැඩ කටයුතු කරුවේ නැහැ. එතුමා හැම වෙලේම රට ගැන හිතලා තමයි එතුමාගේ වැඩපිළි ඉදිරියට ගෙනිච්චේ. සමහර මම හිතන්නේ එතුමා අගමැතිවරයෙක් හැටියට අපි දන්නවා 6 වතාවක් අගමැතිවරයෙක් හැටියට එතුමා වැඩ කටයුතු කරලා තියෙනවා. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெரும் திருவிழா இன்று ஆரம்பமாகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெரும் திருவிழா இன்று முற்பகல் 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. இந்த பெரும் திருவிழாவில் எதிர்வரும் 18ஆம் தேதி பிற்பகல் 4:45 மணிக்கு மஞ்சள் திருவிழாவும் 26ஆம் தேதி மாலை 4:45 மணிக்கு கார்த்திகை திருவிழாவும் மறுநாள் காலை 6:45 மணிக்கு சூரியோற்சவமும் நடைபெறவுள்ளன. தொடர்ந்து 23ஆம் திருவிழாவான எதிர்வரும் 31ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 4:45 மணிக்கு சப்பரத திருவிழாவும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:15 மணிக்கு தேர் திருவிழாவும் செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளன. அந்த வகையில் முற்பகல் 10 மணிக்கு கொடியேற்றம் இடம்பெறவுள்ள நிலையில் தற்போது விசேட பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன. நல்கொந்தனை தரிசிக்க பெரும் திரளான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். கிளிநொச்சி ஆனையிறவு பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி ஆனையிறவு பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுண்டு இடம்பெற்ற விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது.
கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த 2 மோட்டார் சைக்கிளும் இன்று அதிகாலை ஆணியரவு பகுதியில் ஒன்றன் பின் ஒன்று மோதுண்டு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது சம்பவ இடத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 பேர் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த வயோதிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி JRS அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த வயோதிபர் ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த புதன்கிழமை மாலை பாடசாலை முடிவடைந்து தனது பேரனை துவிச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த 67 வயதான வயோதிபர் மீது கூலர் வாகனம் மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதன்போது காயமடைந்த பேரனான மாணவனும் வயோதிபரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் நேற்று மாலை 67 வயதான வயோதிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக மன்னார் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலதிக சேவை கொடுப்பனவு அரச ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் வழங்கப்படவுள்ளதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். மேலதிக வைத்தியர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டு வந்த மேலதிக சேவை கொடுப்பனவு அரச ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் வழங்கப்படும் எனவும் இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ආයුර්වේද වෛද්‍ය ශාස්ත්‍රයේ මේ ගැටලුව निराකරණය කර ගැනීම සහ ඔවුන්ට අවශ්‍ය தற்போது சர்வதேச மட்டத்தில் பல்வேறு மோதல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நமது நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு வருகின்றது. இதன்போது நிலையான பொருளாதார அமைப்பை உருவாக்குவதன் மூலமே நிலையான நாட்டை உருவாக்க முடியும் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். தேசிய பாதுகாப்பை உருவாக்க நாடு மற்றும் பொருளாதாரம் நிலையானதாக இருக்க வேண்டும். மக்கள் தமது பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து ஒரு நாடாக வெற்றி பெறுவதற்கான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். மேலதிக வைத்தியர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டு வந்த மேலதிக சேவை கொடுப்பனவை அரசு ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 18 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயுர்வேத மருத்துவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். எனவே அந்த கோரிக்கையை நிறைவேற்ற அனுமதி அளித்தமைக்காக ஜனாதிபதிக்கு விசேட நன்றியை தெரிவிக்க வேண்டும். இந்த கொடுப்பனவு நிதியமைச்சுக்கு சுமையாக இருக்காமல் இருப்பதற்காக சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலம் வழங்கப்படும். இது ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் பாரம்பரிய வைத்தியர்களை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இது தொடர்பான 712 விண்ணப்பங்கள் இதுவரை பெறப்பட்டுள்ளன. எனினும் பாரம்பரிய வைத்தியர்களின் பதிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன. ஆனால் அடுத்த சில வாரங்களில் அவர்களுக்கான பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. එවගේ මීට වැඩි අය වෙනුවෙන් කරන වාචික පරීක්ෂණයට පෙනී සිටීමට අවශ්‍ය අවස්ථාව கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட 4 தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட 4 எதிர்வரும் 22ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்த, சுகாதார அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் சமன் ரத்நாயக்க ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தரமற்ற இம்யூனோ குளோபலின் ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் குறித்த சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சந்தக நபர்கள் நேற்று கொழும்பு மாளிகக்கந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்குரிய பணிகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்படுகின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கான முன்னாயத்த பணிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் MBM சுபியான் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி தினமாக உள்ள நிலையில் இதுவரையில் 12,000 பேர் தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்துள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டார். மாவட்டத்தில் 4,49,686 பேர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் துரிதமாக இடம்பெற்று வருவதாகவும் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெப்டினன்ட் ஜெனரல் டென்சில் கொபேகடுவின் 32வது நினைவு தினம் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. லெப்டினன்ட் ஜெனரல் டென்சில் கொபேகடுவின் 32வது நினைவு தினம் யாழ்ப்பாணம் அராலித்துறை நினைவிடத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது டென்சில் கொபேகடுவ உள்ளிட்ட உயிரிழந்த முப்படையினருக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் யாழ்ப்பாண மாவட்ட கட்டளை தளபதி சந்தன விக்ரமசிங்க உள்ளிட்ட முப்படை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 1992 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் அராலியில் இராணுவ வாகன தொடரணிக்கு மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் லெப்டினன்ட் ஜெனரல் டென்சில் கொபேகடுவ உள்ளிட்ட பல இராணுவ வீரர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. காசா சிறுவர் நிதியத்துக்கு கிடைத்த மேலும் ஒரு தொகுதி நிதி பலஸ்தீன அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. காசா சிறுவர் நிதியத்துக்கு கிடைத்த மேலும் 5,90,000 அமெரிக்க டாலர் உத்தியோகபூர்வமாக பலஸ்தீன அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இடம்பெறும் யுத்த நிலைமை காரணமாக இடம்பெயர்ந்த சிறுவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவுக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்துக்கு மேலும் 5,90,000 அமெரிக்க டாலர்கள் கிடைத்தன. இந்த தொகையை பலஸ்தீன அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ ஆவணங்களை இலங்கைக்கான பலஸ்தீன தூதுவர் சுஹைர் MH ஜைத் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிவாரண பணி முகவர் நிறுவனத்தின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஆசுசா ஹுபோட்டோ ஆகியோரிடம் ஜனாதிபதி கையளித்தார். இந்த நிகழ்வில் பதில் வெளிவிவகார அமைச்சர் தாரக பாலசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன ஆகியோர் பங்கேற்றனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.